வணக்கம் மக்களே. எனக்கு காதல ரொம்ப பிடிக்கும். காதலிக்கிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். காதல ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? காதல்ல வலி கூட சுகமான சுமையா தான் இருக்கும். நம்ம விரும்பின ஒருத்தர் நம்மள விட்டு போயிட்டாங்க. நம்மள விட்டு இறந்துட்டாங்க. அவங்க இந்த பூமியிலே இல்ல அப்படின்னாலும், அவங்கள நினைச்சுட்டே வாழ்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான, திருப்தியான, நிம்மதியான ஒரு விஷயம் தெரியுமா? ஆனா நம்மளோட கதையில செங்காலையோட நிலைமை வேற. பாப்பாத்த இறந்துட்டாலும் அந்த இறப்ப தாங்கிக்க முடியாம அவரு மனநலமா பாதிக்கப்பட்டு இருக்காரு. ஆனா அவரோட அந்த காதல் எல்லாரும் பாக்குற எல்லாத்துக்கும் ஒரு முட்டாள்தனமா தான் தெரியுது. ஒரு பெண்ணை இவ்ளோ ஆழமாவா காதலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அவருக்கு தானே தெரியும் பாப்பாத்தி மட்டும்தான் அவரோட உலகம் அப்படின்னு. அவரோட உலகம் பாப்பாத்தி இல்லாம இருண்டதாலதான் அவருக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, இனி என்ன நடக்க போகுது? செங்காலையோட புத்தி சுவாதீனம் சரியாகுமா? அவரு தெளிந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான மனிதனா மாறுவாரா? பார்க்கலாம். எந்தன் காதலி அத்தியாயம் 18. என்னோட அண்ணி இறந்த போது அண்ணன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. ஒருவேளை யாரோ அழுதிருந்தா அண்ணனோட மனநிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது என்று வசந்தி சொல்ல, என்ன சொல்றீங்க? இவரு அவரோட மனைவி இருந்த பொழுது அளவில்லையா என்று கண்ணன் கேட்க, ஒரு சொட்டு கண்ணீர் கூட என்னோட அண்ணன் கண்ணில இருந்து வரல தம்பி என்றாள் வசந்தி. நீங்க சரின்னு சொன்னா நான் சொல்றபடி ஒன்னு செஞ்சு பார்ப்போம். அப்படி செஞ்சா உங்க அண்ணனோட மனநிலைமையில மாற்றம் தெரியல என்று கண்ணன் சட்டென்று சொல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல என்று வசந்தி கேட்டார். மனைவி இருந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இன்னும் அவரு மனைவி உயிரோட இருக்கிறதாக நினைச்சிட்டு இருக்காரு. செங்கலையோட மனசு தெளிவாக நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுனா போதும் என்று கண்ணன் கூறவே, வசந்தியும் ராதாவும் கண்ணனை ஆழ்ந்து பார்த்தனர். செங்காலையின் கதையை கேட்ட கண்ணன் எப்படியாவது அவருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணினார். மனைவி இறந்த நாளில் துளிகண்ணீரும் நீரும் சிந்தாது கல்லாகி போன செங்காலை மற்றவர்கள் தன் மனைவி இறந்து விட்டாள் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் மனநிலை குழம்பி போனார். அதிர்ச்சி வைத்தியங்கள் ஏதாவது கொடுத்தால் செங்காலை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவாரா இல்லை என்னதான் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த கண்ணன் வசந்தியை பார்த்து, இன்னும் 2 நாள்ல உங்க அண்ணனை பழையபடி உங்களுக்கு நான் திருப்பி தரேன், நீங்க கவலைப்படாம இருங்க என்று சொல்லிவிட்டு, உங்க அண்ணனும் அண்ணி இருக்கிற போட்டோ ஒண்ணு என்கிட்ட கொடுக்க முடியுமா? உங்க அண்ணனும் அண்ணியும் ஏதாவது பள்ளிக்கூட நிகழ்ச்சிகள்ல பேசி இருந்தா அந்த வீடியோவையும் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் என்று கண்ணன் சொல்ல, வசந்தியும் செங்காலை பாப்பாத்தியின் புகைப்படத்தையும் அவர்கள் பேசின ஒரு பள்ளிக்கூட விழாவில் பேசின வீடியோ பதிவையும் கண்ணனிடம் கொடுத்தாள். குடிசைக்கு செல்லும் வழியில் கண்ணனும் ராதாவும் பேசிக்கொண்டே நடந்தனர். கண்ணா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்று ராதா கேட்டாள். நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியுமே என்றார் ராதாவை பார்த்து சிரித்து கொண்டே கண்ணன். எங்க பாருங்க, வசந்திய காட்ட எதுக்கு 2 நாள்ல செங்காலம் அம்மாவை பழைய நிலைமைக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க? எந்த நம்பிக்கையில நீங்க சொன்னீங்க என்று ராதா கேட்க, நான் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் சொல்லியிருக்கேன். நான் உன்னை நினைச்சா அதை நிச்சயமா நடத்தி காட்டுறேன், நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க என்று ராதாவிடம் சொன்ன கண்ணன், சரி நான் ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா என்று ராதாவை பார்த்து கேட்க, உங்களோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குதான்னு தெரியல என்றாள் ராதா. அதெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கு, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் என்று கண்ணன் சொல்ல, சரி என்னன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன் என்று ராதா சொன்னார். செங்கால பாப்பாத்தி இவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்கிற காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றான் கண்ணன். ஒருத்தர் மேல ஓரளவுக்கு தான் அனுபவிக்கணும், ஒவ்வொரு அனுபவிச்சா கடைசியில இப்படித்தான். மாமாவோட காதல் உண்மைதான், அவங்க மனைவியோட காதலும் உண்மைதான். பட் அவங்க செங்கால மாமாவை பத்தி கவலைப்படாம புரிஞ்சுக்காம இறந்துட்டாங்க. அவங்க உயிரோட இருந்திருந்தா மாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்க மாட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. அவரை அவங்க மனைவி புரிஞ்சுக்கல. அவருக்கு குழந்தை கொடுக்கிற சந்தோஷத்தை விட அவங்க பக்கத்துல இருக்கிற சந்தோஷம் தான் பெருசுன்னு மாமா நினைக்கிறாருன்னு
அவங்க மனைவிக்கு தெரியல. அவ்வளவுதான் அவங்க காதலை பத்தி நான் நினைக்கிறது என்று கூறினார் ராதா. நான் அவங்களோட காதலை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா என்று கண்ணன் கேட்க, சொல்லுங்க கேட்போம் என்று ராதா சொன்னார். ஒருத்தர் பக்கத்துல இருக்கும்போது நம்ம எவ்வளவு வேணா காதலிக்கலாம். ஆனா அவங்க இல்லாத போதும் காதலை மறக்காம காதலிச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். அதுதாங்க உண்மையான காதல். அப்படி ஒரு காதல் தான் செங்காலையோட காதல் என்று கண்ணன் சொல்ல, நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. அப்படி ஒரு காதல் தான் இப்போ இவர பைத்தியக்காரனா மாத்தி இருக்கு. காதல் ஒரு பெரிய வழி என்றாள் ராதா. ஆமா ராதா, காதல் வழிதான், பெரிய வழிதான். ஆனா அந்த வழி கூட உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு சுகமாதான் இருக்கும் என்று கண்ணு சொல்ல, கண்ணா, லைஃப்ல காதல் மட்டும்தான் இருக்கா? காதலை தவிர வேற ஒண்ணும் இல்லையா? காதலை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க என்று ராதா சொல்ல, ராதா, காதலிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் காதலோட அருமையை பத்தி. காதலிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாம், காதலிச்சதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கை அழகா அற்புதமா மாறும் என்று காதலுக்கு கண்ணன் விளக்கம் கொடுக்க, என்னோட லைஃப்ல காதல் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாதுங்க என்று ராதா சொன்னார். ஒரு நிமிஷம் நில்லுங்க ராதா என்றவன் ராதா கையை பிடித்தான். ராதா கண்ணனை பார்த்தாள். ராதா, என்னோட கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில காதல் இல்லைன்னு, நீங்க இது வரைக்கும் யாரையும் காதலிக்கலன்னு என்று கண்ணன் கேட்க, கையை விடுங்க கண்ணன் என்று கண்ணனின் கைகளை உதறிவிட்டு ராதா வேகமாக குடிசைக்குள் ஓடினாள். ராதா, நீங்க என்கிட்ட எவ்வளவு நாள் மறைச்சாலும் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்வீங்க, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று ராதாவிற்கு கேட்கும்படி கண்ணன் கத்தினான். குடிசைக்குள் சென்ற ராதா தன் கைபேசியிலிருந்து கண்ணனின் புகைப்படத்தை பார்த்து, கண்ணா, எனக்கு உங்களை பிடிக்கும். நீங்க என்னோட பக்கத்துல இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். உங்க கைய கெட்டியா பிடிச்சுக்கணும். பிடிச்ச அந்த கையை வாழ்க்கை முழுதும் விடவே கூடாது. நான் வாழ போற ஒவ்வொரு நொடியும் உங்க கூட தான் வாழணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடந்தா எங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிற காதலை எப்பவுமே உங்ககிட்ட நான் சொல்ல போறது இல்லை. ஐ லவ் யூ கண்ணா என்று சொல்லி கண்ணனின் புகைப்படத்தை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் ராதா. ராதா கண்ணனை விட்டு முன்னே சென்று விட தனியாக நடந்து வந்து கொண்டிருந்த கண்ணனை பார்த்து, அம்மணியாத்தா, தம்பி, போகும்போது நீயும் ராதாவும் ஒன்னாதான் போனீங்க, எப்போ நீ மட்டும் தனியா நடந்து வர என்று கேட்டார். எங்க பாட்டி, ஒன்னாவே வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ராதா அப்படி நினைக்க மாட்டேங்கிறாளே என்றார் கண்ணன். சரி சரி, அதிரசம் செஞ்சேன், நீ இந்த கட்டில வந்து உட்காரு, சுட சுட நாள அதிரசம் சாப்பிடு என்று சொன்ன அம்மணியாத்தா கண்ணனுக்கு அதிரசம் கொண்டு வந்து கொடுத்தார். கண்ணனும் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து அதிரசம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். தன் கைபேசியை எடுத்த கண்ணன் தனக்கு தெரிந்த மனநல மருத்துவரை கைபேசியில் அழைத்தார். ஹலோ டாக்டர், நான் கண்ணன் பேசுறேன் என்றான் கண்ணன். மறுமுனையிலிருந்து மனநல மருத்துவர், சொல்லு கண்ணா, எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு நீ கால் பண்ணி, இப்பதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா உனக்கு என்று கேட்டேன். அப்படியெல்லாம் இல்ல டாக்டர், உங்களை நான் எப்படி மறப்பேன், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் என்றார். சொல்லு கண்ணா, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன் என்றார் மருத்துவர். டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று கண்ணன் செங்காலையின் விவரங்களை மருத்துவரிடம் கூறினார். கண்ணா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவருடைய மனநலமா முழுசா இன்னும் பாதிக்கப்படல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவர் மனைவி இருந்த அதிர்ச்சியில தான் இந்த மாதிரி ஆயிருக்கார். நான் சொல்ல மாதிரி சின்ன ஒரு வேலை பண்ணு, நீ அத நீ செஞ்சா ஒருவேளை அவருடைய மனநலமையில மாற்றம் தெரியலாம். அப்படியும் தெரியலன்னா நீ அவரை என்கிட்ட கூட்டிட்டு வா என்றார் மருத்துவர். சரி டாக்டர், நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க என்றார் கண்ணன். மருத்துவரும் கண்ணனிடம் கண்ணன் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரமாக கூறினார். டாக்டர், நானும் இதையே தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதையே நீங்களும் சொல்றீங்க என்று கண்ணன் சொல்ல, சரி கண்ணா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்காங்க, நீ அவங்க 2 பேரோட புகைப்படத்தையும் அனுப்பி வை என்று கண்ணனிடமிருந்து பாப்பாத்தி செங்காலையின் புகைப்படத்தையும் குரல் பதிவு செய்து இருந்த வீடியோவையும் மருத்துவர் வாங்கி கொண்டார். சரி கண்ணா, நான் வீடியோவை ரெடி பண்ணிட்டு அந்த கேசட்டை உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு கைபேசி அழைப்பை துண்டித்தார் மருத்துவர். கண்ணன் மருத்துவர் அனுப்பி வைக்கும் கேசட்டுக்காக காத்திருந்தான். மருத்துவர் சொன்னபடி 2 நாட்களில் கேசட் வந்து சேர்ந்தது. அதை எடுத்துக்கொண்டு இன்னும் பிற சாதனங்களை தன் நண்பனின் உதவியோடு கோயம்புத்தூரிலிருந்து வரவழைத்தான் கண்ணன். கண்ணன் வரவைத்த சாதனங்கள், கேசட் இவற்றை எடுத்துக்கொண்டு ராதாவையும் அழைத்துக் கொண்டு செங்காலை வீட்டிற்கு சென்றான் கண்ணன். வசந்தியிடம் கண்ணன் எவ்வாறு கூறினான், நான் கேட்கிற சில விஷயங்களை மட்டும் நீங்க இன்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுங்க என்று கண்ணன் சொல்ல, சொல்லு தம்பி, நான் என்ன பண்ணணும் என்று வசந்தி கண்ணனை பார்த்து கேட்டாள். இந்த வீட்டுல ஒரு பெரிய ரூம் இருக்கா, அதை எனக்கு காட்டுங்க என்றான் கண்ணன். இருக்கு தம்பி, வாங்க நான் காட்டுறேன்
என்று கண்ணனை அழைத்து சென்று பெரிய அறையை கண்ணனுக்கு காட்டினார். அந்த அறையை பார்த்தவன், நல்லவேளை ரூம் எம்டியாதான் இருக்கு என்று சொல்ல, தம்பி, இந்த அறையில நீங்க என்ன பண்ண போறீங்க? என் அண்ணனும் அண்ணியும் கல்யாணம் ஆன பின்னாடி வாழ்ந்த அறை இது. இந்த அறைக்கு அண்ணன் வந்து ரொம்ப நாளாச்சு என்று வசந்தி கூறினாள். இன்னைக்கு நம்ம உங்க அண்ணனுக்கு ஒரு வைத்தியம் பார்க்க போறோம். இந்த வீட்டை சுத்தி இருக்கிற செங்கால பாப்பாத்தி 2 பேரோட போட்டோவையும் இந்த அறையில கொண்டு வந்து மாட்டணும். அப்புறம் உங்க அண்ணியோட ஞாபகமா உங்க அண்ணன் வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த அறையில கொண்டு வந்து வச்சிருங்க. நான் கொண்டு வந்திருக்க பெரிய திரைய இந்த அறையில வைக்க போறேன். இந்த திரையில 45 நிமிடம் ஒரு படத்தை போட்டு உங்க அண்ணனுக்கு காட்ட போறேன். அந்த படம் தான் உங்க அண்ணனோட மனநிலையில மாற்றத்தை கொண்டு வர போற படம் என்று கண்ணன் சொன்னது வசந்திக்கும் ராதாவுக்கும் ஒண்ணுமே புரியவில்லை. தம்பி, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. படம் போட்டு காமிக்க போறீங்களா? என்ன படம்? அண்ணனால ஒரு இடத்துல உட்காந்து படம் எல்லாம் பார்க்க முடியுமா என்று வசந்தி கேட்க, கண்டிப்பா பாப்பாரு. 45 நிமிஷம் அசையாம உட்காந்து பாப்பாரு. இந்த படத்துல வரப்போறது உங்க அண்ணனும் அண்ணியும் தான் என்று கண்ணன் சொல்ல, தம்பி, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் என்றாள் வசந்தி. ஜீன்ஸ் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு பாட்டுல ஐஸ்வர்யா ராய் மாதிரியே மாடர்ன் டெக்னாலஜி பயன்படுத்தி உருவாக்குன கம்ப்யூட்டர் பொம்மை தத்ரூபமா ஐஸ்வர்யா ராய் மாதிரியே வரும். நீங்க பாத்திருக்கீங்களா? அதே மாதிரியே உருவாக்கப்பட்ட ஒரு படம் இது. உங்க அண்ணன் உங்க அண்ணிய எப்படி பார்த்தாரு, அவங்க 2 பேரும் எப்படி பழகினாங்க, எப்படி காதலிச்சாங்க, திருமணத்துக்கு பின்னாடி அவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது, உங்க அண்ணி இறந்த கடைசி நொடி வரைக்கும் இந்த படத்தை பார்த்தா உங்க அண்ணன் தெரிஞ்சுக்கலாம். தெளிவே இல்லாத உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கறத அழுத்தமா சொல்ற ஒரு படம் தான் இது. யாருமே இல்லாத இந்த அறையில சிறப்பு சத்தங்களோட உருவாக்கி இருக்கிற இந்த படத்தை பார்த்தா உங்க அண்ணன் நிச்சயமா மனநிலைமையில தெளிவு பெறுவாரு. அவரோட மனநிலைமையில மாற்றம் தெரியும் என்று கண்ணன் சொல்ல, கண்ணா, நீங்க சொல்றது கேட்கவே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா இதெல்லாம் சரியா வருமா என்று ராதா கேட்க, உங்க செங்கால மாமாவை குணப்படுத்துறதுக்காக நாம எடுக்கிற முதல் முயற்சி சரியா வரும்னு நம்புவோம் என்று கண்ணன் கூறினான். சரிங்க தம்பி, எல்லாம் நல்லபடியா நடந்தா நல்லதுதான் என்று வசந்தி சொல்லவும் கண்ணன் அந்த அறையை தயார் செய்தான். ஒரே ஒரு நாற்காலி மட்டும் அந்த அறையில் போடப்பட்டிருந்தது. அந்த அறையை சுற்றிலும் பாப்பாத்தியின் ஞாபகங்கள் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய திரையில் படத்தை ஒளிபரப்ப எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருந்தான் கண்ணன். செங்காலைக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்தது. அந்த டைரியை வைத்துதான் கண்ணன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறான். நான் நான் என்ன சொல்லி அவரை அழைச்சிட்டு வர்றது? அவருக்காக எத்தனையோ ஏற்பாடு செஞ்சது நீங்க தானே. நீங்களே போய் அவரை கூட்டிட்டு வாங்க என்று வசந்தி சொல்ல, சரி, இப்போ அவர் எங்க இருக்காரு என்று கண்ணன் கேட்க, பின்னாடி அண்ணியோட சமாதி கிட்டதான் பூ பறிச்சுட்டு இருக்காரு என்று வசந்தி கூறினார். செங்காலையின் ஞாபகங்கள் திரும்புமா? செங்காலை தெளிவு பெறுவாரா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்ப்போம். நன்றி.